நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் நிறைந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக வீற்றிருக்கிற நமக்கு இறைவன் அருளுகிற இறை வார்த்தையினுடைய ஆற்றல். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். எரேமியா நூலிலிருந்து ஆண்டவர் பேசுகிற அற்புதமான வார்த்தைகளை உள்வாங்கி நாமும் ஆயனை துதித்து பாடுவோம். காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். எரேமியா 31 வார்த்தைகள் இன்றைய நாளின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கிற வார்த்தை நம்மை ஆசீர்வாத வாய்க்காலுக்குள் அழைத்து செல்கிறது. ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், அவரே நமக்கு ஆயராக இருந்து நம்மை காத்து வழிநடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு பாடி துதிக்கிறோம். காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் தாமே தன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்க்கிறார். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கடவுள் தன் பிள்ளைகளை தண்டித்த பொழுது அவர்களை சிதறடித்து அவர்களுடைய மனமேட்டிமையையும் அவர்களுடைய அறிவின் ஆற்றலையும் அவர் உடைத்தெறிந்தார். அவரே ஆயர் என்கிற உண்மையை அவர்கள் அறியும்படி செய்தார். ஆகவே அதை உணர்ந்த பிள்ளைகளாக நாமும் ஆண்டவரை துதித்து பாடுவோம். காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிற உண்மை, யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். இப்படி பல்வேறு நிலைகளில் கடவுள் வலியவர் என்றும் அவரே உயர்ந்தவர் என்றும் நமக்கு காட்டியிருக்கிறார். ஆண்டவரின் கொடைகளை நமக்கு அளித்து நாம் பூரிப்படைய செய்தவர். அவர்களது வாழ்க்கை நீர் வளமிக்க தோட்டம் போல் இருக்கும் என்கிற ஆசீர்வாத பெருக்கத்தை இன்றைக்கு நமக்கும் வாக்களிக்கிற தேவன். ஆகவே துணிந்து துதித்து பாடுவோம். காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை நாதராக எங்களை ஆயனாயிருந்து வழிநடத்துகிற உம்முடைய அற்புத பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் மகிழ்ச்சியோடு கூடியிருக்கிறோம். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்கிற எரேமியாவின் வார்த்தைகளையெல்லாம் நீரே பிள்ளைகளுக்குரிய ஆசிராய்
அளித்து கொண்டே இருக்கிறீர். எங்கள் கண்ணீரை களி நடனமாய் மாற்றி நம்முடைய இரக்கம் இதோ இந்த வேளையில் உமது திருமுன் நிற்கிற அத்துணை பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவதாக. உம்முடைய கரத்திலே பிள்ளைகள் என்னாலும் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமையடைய எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை